வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தால் இந்த பகுதி 1Bயில் அமையப்பெற்ற 5 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். செய்கிறதுக்குன்றதுக்கு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நேரம் இல்லை சார், நான் வீடியோ பார்க்கும்போதே செய்கிறேன்ன்றாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ பார்த்துக்கொண்டே கேட்குற கேள்விகள் நான் வாசிக்கிறேன். ஃபோனில் கேள்வியை பார்க்குறீங்க, பிரிண்ட் எடுக்கக்கூட இல்லையண்டா கூட பிரச்சனை இல்லை. ஃபோனில் கேள்வியை பார்க்குறீங்க, ஸோ விடையை மட்டும் அங்கே எழுதுங்கோ. சரியண்டா சரி போடுங்கோ, பிழையண்டா அந்த சரியான விடையை எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. ஏன் பிழை அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. அதாண்டா ஒரு கற்றல். என்ன பிழை, ஏன் இந்த பிழை விட்டுருக்கோம் அப்படின்றத நாங்கள் தேடிட்டோம்டா அதுக்கு பிறகு அந்த பிழை வராது. அந்த அடிப்படையில் அது ஒரு கற்றல் செயற்பாடாகவே அது அமையும். இந்த வினாத்தாளுக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன், பாடசாலை மாணவனா, எனது பாடசாலை மாணவனா, எல்லோரும் பாடசாலை மாணவன் தான், என்னுடைய பாடசாலை கல்வி கேட்கின்ற மாணவனா, இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா, இல்லை என்னோடது Zoom மூலமான மாணவர்களா, அல்லது யூடியூப் வழியாக மட்டுமே கல்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கட்டாயம் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதை நீங்கள் சில மாணவர்கள் செய்ய தவறுறீங்க. உங்களோட நண்பர்கள் இந்த குழுக்களில் இல்லை உங்களோட கல்வி சம்பந்தமான குழுக்களில் பகிர்ந்து கொள்ளுங்க. மற்ற மாணவர்களுக்கும் சென்றடையும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ எனது Zoom மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங். நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும். சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும், இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் வகுப்புலையும் கலந்துரையாடப்படும். வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். என்ற வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டால் கூட நான் அந்த வகுப்பு தொடர்பான விவரத்தை தனி அனுப்புவேன். வினாத்தாள்கள் வீடியோக்கள் தேவையண்டா இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வினாத்தாள்களை பெற்றுக்கொள்வதற்கென்று ஒரு குரூப் இந்த லிங்க் போட்டிருக்கேன். நீங்கள் லிங்கில் போனீங்கன்னா நீங்கள் தேவையான வினாத்தாள்களை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். டெலிகிராம் குரூப்பில் நான் எப்போ பதிவிட்ட வினாத்தாளையும் இன்றைக்கு நீங்கள் குழுவில் ஜாயின் ஆனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி வளமை போல் பின்ன கேள்வியிலே வித்தியாசமான கேள்விகளும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் பின்ன கேள்வி செய்கிறதுக்கு நோமலாக வசனத்தை விளங்கி செய்யலுமெண்டா செய்யும் கூட, அதில் பிரச்சனை இல்லை சார் எனக்கு வசனத்தை விளங்கி கொள்ள முடியலை, இதை சரியாக செய்ய முடியலை அப்படின்ற பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தர்றேன். தயவு செய்து 2வதுண்டா நான் சொல்லித்தர்றேன் எண்ணக்கரை படத்துக்கு வந்துடுவோம். அதை விட்டு இந்த செவ்வகம் போட்டு பெட்டி போட்டு செய்வேன், அந்த செவ்வகம் போட்டுலாம் இந்த கணக்கு உங்களால் செய்ய இயலாது. பெட்டி போட்டு செய்வேன் சார், வேறு ஏதாவது ஐடியா எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்றது சாத்தியப்படாது. தயவுசெய்து ஒன்றில் நீ வசனத்தை விளங்கி செய்வேண்டா செஞ்சுக்கொள், அதில் பிரச்சனை இல்லை சார் நான் வேறு ஐடியா எண்ணக்கரு படத்தை தான் பயன்படுத்த போகிறேன் என்றால் அடுத்தது என்னுடைய ஐடியாக்குள்ளே வந்துடு. எண்ணக்கரு படத்துக்கு தரவுகளை குறித்து கொள்வது. எண்ணக்கரு படம்ண்டா ஒன்றும் புதுசாக ஒன்றும் இது இல்லை, தரவுகளை குறித்து கொள்வது. கிட்டத்தட்ட நீங்கள் 10ஆம் ஆண்டு இந்த 3rd டேர்மில் படிப்பீங்க. மரவரி படம் அப்படின்ற ஒரு நிகழ்தகவில் நிகழ்தகவுகளை குறிச்சிக்கொள்றதுக்கு மரவரி படம் என்று ஒன்று படிப்பீங்க. கிட்டத்தட்ட அது இந்த ஐடியா. சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா நாங்கள் இங்கே முழுவதின் பின்னமாக போடுவேன் சில விஷயங்கள். முதலாவது கேள்வியில் ஒருவர் தன்னுடைய மாத வருமானத்தின் 3இல் ஒரு பகுதியை மனைவிக்கும், ஸோ மனைவிக்கு கொடுப்பது மொத்த வருமானத்தின் 3இல் ஒரு பங்கு, அது நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு. மொத்த வருமானத்தின் பின்னம் மனைவிக்கும் 4இல் ஒரு பகுதியை மகளுக்கும் வழங்கினார். இப்போ பிரச்சனை என்னண்டா, இந்த 4இல் 1 என்று சொல்கிற பின்னம் முழுவதின் பின்னமா இல்லை எஞ்சியதின் பின்னமா? முழுவதின் பின்னம் என்னென்று சொல்கிறீங்க? இது முழுவதின் பின்னம் என்று சொல்கிறீங்களா? எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே எஞ்சியதின் அப்படி என்று இதுவும் கதைக்கல. அப்போ நோமலாக இங்கே 2 பின்னமுமே ஒரே ஆழ்ந்த பின்னமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. 2மே அவருடைய மாத வருமானத்தின் பின்னம். ஸோ மொத்த மாத வருமானம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, அதுக்கு ஒரு பாக்ஸை போட்டுக்கொள்வோம். அது பிறகு தொகை வந்த பிறகு தொகையை போட்டுக்கொள்வோம். இதுதான் இந்த மரவரி படத்துக்கு இருக்கிற வித்தியாசம்னா, நாங்கள் மரவரி படத்தில் இப்படி பாக்ஸ் எல்லாம் போட்டுக்கொள்ள மாட்டோம். அந்த மொத்த வருமானத்தில் முதலாவதாக அவர் மனைவிக்கு எடுக்கிறார். மனைவிக்கு எடுத்தது மொத்த வருமானத்தின்
மூன்றில் ஒரு பங்கு மனைவிக்கு அடுத்தது மொத்த வருமானத்தின் மூன்றில் ஒரு பங்கு அப்படியே மனைவிக்கு எடுக்கிறார். என்ன இதில் நாங்களும் இன்னும் ஒரு வித்தியாசம் செய்வோம். மனைவி அப்படி என்று போட்டுட்டு அந்த மனைவிக்கு பக்கத்தில் பிரக்கெட்டுக்குள்ள அவருக்கு கொடுத்தது முழுவதின் என்ன பின்னம்ன்றதையும் போடுவோம். ரெண்டாவது மகளுக்கு வழங்கப்படுது, மகளுக்கு வழங்கப்பட்டதும் முழுவதின் 4 ஒரு பங்கு தான் வழங்கப்பட்டது. ஸோ மகளுக்கு வழங்கப்பட்டதும் இங்கே தந்தது 4 ஒரு பங்கு தான். இதுக்கு பிறகு எஞ்சி இருக்கிற காசுக்கு தான் என்னவோ நடக்க போது, அது பின்னுக்கு கேள்வி வரப்போகுது. இப்போ முதலாவது கேள்வி நான் நினைக்கிறேன், மனைவிக்கும் மகளுக்கும் கொடுத்தது, மனைவிக்கும் மகளுக்கும் வழங்கியது முழு வருமானத்தின் என்ன பின்னமாகும்? நாங்கள் எப்படி மனைவிக்கு ஒரு 50,000 மகளுக்கு ஒரு 40,000 கொடுத்துருந்தா மொத்தமாக எவ்வளவு என்று கேட்டால் என்ன செய்வோம்? மொத்தத்தையும் கூட்டுவோம். அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். மனைவிக்கு கொடுத்தது முழுவதின் பின்னமாக இருக்கணும், மகளுக்கு கொடுத்தது முழுவதின் பின்னமாக இருக்கணும். ரெண்டையும் கூட்டுவோம், ரெண்டுமே முழுமையின் பின்னம்தான். ஆகவே 3இல் 1 சக 4இல் 1. 7இல் 2 போட்டுறையில் அப்படி கூட்டவே இயலாது. கூட்டணுமெண்டா பின்னத்தில் கூட்டணுமெண்டா கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்கணும். சமனா இல்லையண்டா சமனாக்கணும். பொமசி எத்தனைடா? 12. பொமசி 12. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றுவேன்? இங்கே 4ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 4ஆல் பெருக்கி நான் 4, 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 3ஆல் பெருக்கி நான் 3. ஆக மொத்தத்தில் 12இல் 7 பங்கு கொடுத்தே முடிஞ்சு. மிச்சம் இருக்கிறது தான் இவர் என்ன செய்ய போகிறார்? மனைவிக்கும் மகளுக்கும் வழங்கியது போக எஞ்சிய பணம் அவரது மாத வருமானத்தின் என்ன பின்னமாகும்? ஸோ இப்போ மீதி கேள்விடுது, நம்ம மீதிக்கு நேரடியாக அங்கேயும் காணலாம். இது மொத்த வருமானத்தின் 12இல் 7 பங்கு பணம் மனைவிக்கு மகளுக்குமே போச்சு. மீதி எவ்வளோன்னு கேள்விடுது? மீதி நாங்கள் 12இல் 12, ஏன்னா இப்போ தான் முதலாக வருது. ஸோ 12இல் 12 இருந்து நீங்கள் 12இல் 12 மனசால யோசிக்காமல் நேரடியாகவும் போடலாம். 12இல் 7 கழிச்சு விட்டோம்டா 12இல் 5 பங்கு மனைவிக்கும் மகளுக்கும் கொடுத்த பிறகு எஞ்சி இருக்கிற பணம் 12இல் 5 பங்கு. என்னங்க அங்கே கேள்வி போகுது, அதனால் இதை குறித்து வச்சா தான் எங்களுக்கு அடுத்தடுத்த கேள்வி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரைட், போட்டாச்சு. எஞ்சிய பணத்தின், இப்போ சொல்லப்படுவது முழுவதின் இல்லை, எஞ்சிய பணத்தின் 5இல் 3 வீட்டின் திருத்த பணிகளுக்காக பயன்படுத்துகின்றார் எனின் அத்தொகை முழுவதின் என்ன பின்னம்? அப்போ இதில் எஞ்சிய பணத்திலிருந்து வீட்டின் திருத்த பணிகளுக்காக கொஞ்சம் காசு இருக்கிறார். அது மொத்தத்தின் 5இல் 3 பங்கு இல்லை, மொத்தத்தின் 5இல் 3 பங்கு இல்லை. இந்த 5இல் 3 பங்குன்றது எஞ்சிய பணத்தின் பின்னம். எஞ்சிய பணம் நாங்கள் பின்னமாக போட்டு வச்சுக்கோம். ஸோ எஞ்சியதின் 5இல் 3 பங்கை வீட்டின் திருத்த பணிகளுக்காக எடுத்திருக்கிறார். திருத்த பணிகளுக்காக எடுத்தது முழுவதின் மொத்தம் ஆரம்பத்தில் விட்ட வந்த மொத்தமாக மாத வருமானத்தின் என்ன பின்னம் என்று காட்டணும்னா பின்ன பெருக்கெழுக்குள்ளால வந்துடும். நம்ம கடுமையாக யோசிக்க தேவையில்லை. 12இல் 5இல் 3 பங்கு 12இல் 5. இதை நான் நினைக்கிறேன் இந்த எண்ணகரு படம் இல்லாமலே நீங்கள் தெளிவாக செய்யக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் எளிய வடிவம் முக்கியம். 5 மஞ்சும் வெட்டுப்படும், ஒரு முறை. அதே மாதிரி 12ம் 3ம் வெட்டுப்படும். அப்புறம் அதை மறந்துடுறதில்லை, 12ம் 3ம் வெட்டுப்படும்ன்றதை மறந்துடுறதில்லை. 12ம் 3ம் 3ஆல் வெட்டினா 4 முறை, ஒரு முறை. ஆக மொத்தத்தில் இவர் வீட்டிந்த செலவுகளுக்காக திருத்த பணிகளுக்காக எடுத்தது மொத்த வருமானத்தின் 4இல் ஒரு பங்கு. அதை நாங்கள் மொத்த வருமானத்தின் பின்னம் பிரக்கெட்டுக்குள்ளே போடுவோம். 4இல் ஒரு பங்கு எடுத்திருக்கிறார். ரைட். தற்போது எஞ்சியுள்ள தொகை ரூபாய் 20,000 எனின் அவரது மாத வருமானம். இப்போ ஒரு தொகை தந்திருக்கு தானே, அந்த தொகை முதல்ல அந்த தொகைக்குரிய பின்னத்தை காணணும். இந்த 20,000த்துக்குரிய பின்னத்தை காணணும். 20,000த்துக்குரிய பின்னத்தை நாங்கள் காணணுமெண்டா இதுக்கு பிறகு இருக்கிற மீதியை காணணும். இதுக்கு பிறகு இருக்கிற மீதியை நாங்கள் 3 விதமாக காணலாம். ஒன்று, இப்போ மனைவிக்கு கொடுத்தது, மகளுக்கு கொடுத்தது, வீட்டின் திருத்த பணிக்காக எடுத்தது, 3ஐயுமே கூட்டலாம். 3மே முழுமையின் பின்னங்களை கூட்டி மொத்தத்திலேருந்து கழிக்கலாம். ரெண்டாவது, 12இல் 5, அதாவது மனைவிக்கும் மகளுக்கும் கொடுத்த போக 12இல் 5 பங்கு தான் இருந்தது. அதில் மொத்த வருமானத்தின் 4இல் ஒரு பங்கு எடுத்து வீட்டின் திருத்த பணிகளுக்காக செலவழிச்சு ஏற்கனவே இருந்த மீதியிலிருந்து அதுக்கு பிறகு எடுத்ததை கழிச்சா புதிய மீதி வரும். கழிக்கும் போது எனக்கு பகுதியன் சமன் இருக்காது. இதுதான் பொதுவாக ஸ்கீமில் இருக்கிறது. பட் நான் இன்னும் ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். 12, இது 5, இது 3 வரும். 5லேருந்து 3 போனால் 12இல் 2. ஆனால் 12இல் 2 விட இல்லாது. ஆனால் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதை கேட்கல தானே. 12இல் 2 விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எளிய வடிவத்தில் கொடுத்தா
ஆறில் ஒரு பங்கு இவர்கிட்ட இப்போ மீதியாக இருக்குமெண்டு வரும். இது என்ன ஒரு விதமாக காணலாம். அதைத்தான் இந்த இலகுவானதாக இருக்கிறதால நான் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது. முதல் வந்து நான் இதுக்கு முன்னுக்கு பட்சில் நான் இதைத்தான் பிள்ளைகள் சொல்லிக் கொண்டு வந்தான். இப்போ உங்களோட நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து தான் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் இதை விட அடுத்த முறையை வந்து ஈஸியாக செய்கிறாங்க. அப்போ அதை நான் உங்களோட கதைக்கிறேன். இப்போ மீதி இந்த 5/3 பங்கை வீட்டிருந்த திருத்த பணிகளுக்காக எடுத்தேன்டா மீதியை 5ஆ பிரித்து 3 பங்கு எடுத்திருக்காம. அப்போ என்ன 2 பங்கு இருக்கு, என்ன 5/2 பங்கு திரும்பவும் மீதியாக இருக்கும். ஸோ பின்ன பெருக்கலுக்குள்ளால இந்த இடத்த காண்றது 12/5, அதாவது இந்த ரூபாய் 20,000 என்று சொல்கிறோமே அந்த 20,000க்குரிய பின்னத்தை காண்றன் 12/5 5/2 பங்கு பணம் திரும்ப மீதியாக இருக்கும். சுருக்கிறத சுருக்கி வெட்டுறதை வெட்டினா 5ஆல் வெட்டலாம் ஒரு முறை 12ஐயும் 2ஐயும் 2ஆல் வெட்டலாம் ஒரு முறை 6 முறை. ஆக மொத்தத்தில் 6இல் ஒரு பங்கு பணம் திரும்ப எஞ்சி இருக்கும். அந்த 6இல் ஒரு பங்கு பணம் தான் இந்த இடத்துக்குரிய அந்த பின்னம் 6இல் ஒரு பங்கு பணம் தான் ரூபாய் 20,000. அப்படின்டா மொத்த வருமானத்தை நேரடியாக காணலாம். இது வேறு மாதிரி காணலாம்டா 12/2 பங்குண்டா மீதியை கண்டு அப்புறம் இதை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட வரலாம். நேரடியாகவே காணலாம். மொத்த வருமானத்தின் 6இல் ஒரு பங்கு பணம் மொத்த வருமானத்தின் 6இல் ஒரு பங்கு பணம் ரூபாய் 20,000. சில பிள்ளைகள் என்னென்று போட்டுக்கலாம் 12/2 பங்குன்னு போட்டால் ஒரு பங்கு வந்து போவீங்க. மொத்த பணம் 6இல் 6 பங்கு 20,000 6ஆல் பிரிக்கலாம். இதில் பிள்ளைகள் 2ஆல் பிரித்து 12ஆல் பிரிக்குவீங்க. எல்லாம் ஒன்று தான். 1,20,000 ரூபாய் இவற்றை மொத்த மாத வருமானமாக இருக்கும். ரூபான்றது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு போடுறோம். ஆனால் காசில் ரூபாய் என்று பின்னுக்கு தான் இருக்குது. அப்போ எப்போ எங்கே போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரூபாண்டு எழுதுறது நல்லம். இந்த கோடு போட்டு சமன் போடுறது மாதிரி போடுறதை விட ரூபாண்டு எழுதுறது கொஞ்சம் நல்லம். அப்படி எழுதி கொள்ளுங்க. புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். இதில் இருக்கிற புள்ளி அப்படியே தாரன். முதலாவது வந்து கூட்டணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வந்த விடைக்கு ஒரு புள்ளி 2 புள்ளி. அதே மாதிரி கழிக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, கழித்து வந்த விடைக்கு ஒரு புள்ளி 2 புள்ளி. அதுக்கு பிறகு இந்த எஞ்சிய பணத்தை நான் காண்றதுக்கு நான் பயன்படுத்தின முறை பெருக்கலுக்குள்ளால் செஞ்சுருக்கிறேன். கட்டாயம் பெருக்கலுக்குள்ளால் தான் செய்யணுமெண்டு இல்லை. நாங்கள் வந்து வேறு எந்த ஐடியாவில் செய்யலாமென்று சொன்னால் இந்த நாங்கள் அதில் செஞ்ச மாதிரி செய்யலாம். பெருக்கலால் செய்கிறதுன்றாலும் சரி செய்க வழியோடு இருந்தால் 3 புள்ளி கொடுங்க. இல்லைண்டா விடை மட்டும் இருந்தால் படத்தை பயன்படுத்தியோ ஏதோ ஒரு வழியில் விட மட்டுமே இருந்தால் எங்களுக்கு 1 புள்ளி தான் வரும் பிள்ளைகள் உண்மையாகவே. ரைட். அதே மாதிரி தான் இந்த குறித்த பின்னத்தை காண்றதுக்கு அந்த குறித்த பின்னத்தை காண்றதுக்கு எங்களுக்கு 1 புள்ளி வரும். அது ஒப்புடணுமன்றதுக்கு 1 புள்ளி, கடைசி விடைக்கு 1 புள்ளியாக 2 புள்ளி. ஆக மொத்தத்தில் இந்த குறித்த முதலாவது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை போடுங்க. ரொம்ப இலகுவான ஒரு நல்ல கேள்வியாக இருக்குது. பெருசாக 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்ம் பேப்பர் தானேடா. நாங்கள் பின்னுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமான பேப்பர்களை நோக்கி போகலாம். இது ரொம்ப இலகுவான ஒரு நல்ல கேள்வி. உருவில் தரப்பட்டுள்ளது. உருவில் ABCD ஒரு இணைகரம் ஆகுமா? பார்க்க தெரியுது, பார்க்குறதுக்கும் இணைகரம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இணைகரம் தொடர்பான தொடர்புகளும் நமக்கு ஞாபகம் பெறணும். இணைகரத்தில் இங்கே 2 தொடர்பு தேவைப்படுது. ஒன்று இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். DC இந்த நீளமும் AB இந்த நீளமும் சமன். AB இந்த நீளமும் இப்போ எங்களுக்கு எவ்வளோண்டு வரப்போகுதுண்டா 10.5 சென்டிமீட்டராக இருக்க போகுது. AB இந்த நீளம் 10.5 சென்டிமீட்டர். அப்படியென்று பார்த்தா நமக்கு இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்னா இந்த ஆரைச்சிறை இந்த வில்லுந்த நீளம் நமக்கு தேவைப்பட போகுது. ஆரைச்சிறை இந்த வில்லுந்த நீளம் இங்கே 3.5 இருக்கிறதால 10.5 இருந்து அங்கே கேள்வி அது ஒன்று கேள்வியாக இருக்குது. 3.5 கழிச்சு விட்டோம்டா 0.7 வரும். ஆகவே 7 சென்டிமீட்டர்ன்றது இந்த ஆரைச்சிறை இந்த ஆரை இந்த பக்கம் மட்டும்தான் ஆரை இல்லை, இந்த பக்கமும் ஆரை தான். அந்தபடியில் இந்த ஆரை இந்த நீளமும் எங்களுக்கு எவ்வளோண்டு வர போகுதுண்டா 7 சென்டிமீட்டர் வரும். இதில் இருக்க தந்த தரவுகளுக்கு அமைய AD இந்த நீளம் ஜாது. AD என்றது நீளத்தை எப்படி காணலாம் என்று இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் என்று யோசிச்சா இங்கே எதிர்ப்பக்கத்தின் நீளம் தெரியாது. எப்படி காணலாம்டா இந்த AD என்றது இந்த வில்லுந்த ஆரை அப்படி என்றதுக்குள்ளலாம். வில்லன்று தெரிஞ்சால் 60 பாகை ஆரைச்சிறை கோணம். ஏன்னா இது 60 பாகைண்டா எதிர்ப்பக்கம் எதிர்கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இதுவும் 60 பாகை. வில்லுந்த ஆரை என்ற அடிப்படையில் தான் 7 சென்டிமீட்டர்ன்றதை காணக்கூடிய மாதிரி செய்க வழி தேவையில்லை. செய்க வழி வேணுமெண்டா 10.5 3.5 கழிச்சு தான் இந்த நீளத்தை கண்டனான் அது 7 சென்டிமீட்டர் என்று வந்தது. அதே நீளம் தான் AD இந்த நீளமும். ஸோ AD இந்த நீளம் 7 சென்டிமீட்டர். இதில் ஒரு சிக்கலும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட். அதுக்கு அடுத்த கேள்விக்கு வந்தோம்டா வில்
என்டி. இப்போ வில் என்டி என்றது உண்டு, நோமலா என்டி என்றது உண்டு. நோமலா என்டி என்று சொன்னால் என்டி என்ற ஒரு நேர்கோட்டை சொல்லுவதுன்ற அர்த்தம். வில் என்டி என்று சொன்னால் இந்த வளைகோட்டை சொல்லுவதுன்ற அர்த்தம். நம்ம திரும்ப திரும்ப கதைக்க தேவையில்லை பிள்ளைகள். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சூத்திரம் தான் உண்டு. பரிதியின் நீளத்துக்கான சூத்திரம் C/2πr. அடுத்தது வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம். இது வில்லுந்த நீளம் கேட்டது. அப்போ வில்லுந்த நீளம் வேணுமெண்டா நாங்கள் முழு வட்டத்தின் பரப்பளவு 2πr இந்த அந்த பின்னம் வேணும். அந்த பின்னத்தை நம்ம இன்னும் காண தேவையில்லை. வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr தர 360 மேல் தீட்டா. டீட்டா 360 ரைட். சில பிள்ளைகள் 360 மேல் தீட்டா முன்னுக்கு போட்டு தர 2πr எல்லாம் ஒன்று தானே ரைட். ஓகே, பிரதிடுவோம். 2 பைக்கு பதிலாக பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் 22/7 ஆரை நம்ம இப்போ தான் கண்டுறாங்க 7 360 மேல் 60 சுருக்கக்கூடிய 6 பூஜ்ஜியம் வெட்டுப்படும். அதே மாதிரி 6 ஆளை வெட்டினா ஒரு முறை 6 முறை, 7 ஆளை வெட்டினா ஒரு முறை. இங்கே இன்னும் ஒருக்கா வெட்டக்கூடியதாக இருக்கும் வெட்டினா இங்கே வந்து 3 முறை ஒரு முறை. இதுக்கு மேலே வெட்டையில் ஆடா 22 கட்டாயம் 3 ஆளை வகுத்து தான் ஆகணும். 22 3 ஆளை வகுத்தமெண்டா 7.3333 போகும். தசமத்தில் சொல்கிறேன்டா இல்லை பின்னத்தில் சொல்கிறேன்டா. நாங்கள் 7/3 சென்டிமீட்டர். பொதுவாக எங்களுக்கு இந்த பில்லுகள் இந்த நீளம் வந்து தசமத்தில் வர்ற மாதிரி வர்றதில்லை. நானே ஃபஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்து தான் செய்கிறேன். எனக்கு உண்மையாக தசமத்தில் வேறு ஆச்சரியமாக தான் இருக்கு. ஐயோ படுபாவியல் தசமத்தில் போட்டு விட்ருக்காங்களேன்ட்டு. தசமத்திலாம் வருது. என்ன 60 பாகை ஆராய்ச்சி கூட தானே தசமத்திலாம் வருது. ஒரு NBCD முதல்ல அது எதுன்னு பார்க்கணுமா? NB இங்கே இருக்குது BCD, அதாவது நிலற்றப்படாமல் இருக்கிற பகுதி இந்த சுற்றளவு. நிலற்றப்படாமல் இருக்கிற பகுதி என்ன? Nலேருந்து B 3.5 சென்டிமீட்டர். பியிலேருந்து C இணைகரம்னு சொன்னது இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன் என்ற அடிப்படையில் இது 7 சென்டிமீட்டர். சியிலேருந்து D 10.5 சென்டிமீட்டர். டியிலேருந்து N இது நிலற்றப்படாமல் இருக்கிற ஒரு என். டியிலேருந்து N இப்போ தான் நாங்கள் கண்ட 7.33 சென்டிமீட்டர். இவ்வளோத்தையும் கூட்டணும். இல்லை தசமத்தில் இருக்கிற நாடி நான் அப்படி ஒன்றுக்கு கீழே ஒன்று கூட்டுறேன். 3.5 அங்கால 7 பூஜ்ஜியம் ஒன்று போடுறேன். அது 10.5. அடுத்தது 7.33 2 தசமதானம் தொடர்ச்சியாக மீளும் தசமமாக இருக்கிறதால 2 தசமதானத்தோடு ஒன்று பாட்டிடுவோம். 3 10 13 ஒரு மிச்சம் 10 11 18 8 போட்டு ஒரு மிச்சம் 2 28.33 வரும். இல்லாட்டி 28ஓடு 3 ஒரு 2 பாவிச்சிருக்கலாம் சென்டிமீட்டர் 2 வரும். ஒரு NDCD அதே உருவம் அந்த நிலற்றப்படாமல் இருக்க NBCD என்ற உருவத்தின் பரப்பளவு கேட்டிருக்குது. இப்போ பரப்பளவு வேணுமெண்டா என்ன செய்ய வேண்டியது? இணைகரத்தின் பரப்பளவை கண்டு வெட்டி அகற்றப்பட்ட அந்த நிலற்றப்பட்ட உருவத்தின் பரப்பளவை கழிப்பதன் மூலம் தான் காணலாம். ஏன்னா அது அந்த சேப்புக்கு ஒரு நாளும் எங்களுக்கு பரப்பளவு எல்லாம் தெரியாது. அப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் இணைகரத்தின் பரப்பளவு சமன் அடிதர செங்குத்துயரம். எங்களுக்கு அடிந்த நீளம் 10.5 சென்டிமீட்டர் என்று தெரியும். செங்குத்துயரம் தந்திருக்குது 6 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். அடிந்த நீளம் 10.5 சென்டிமீட்டர். மேலேயும் சரி கீழேயும் சரி 10.5 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் 6. இந்த 2 சமாந்தர கோடுகளுக்கும் இடையில் இருக்கிற தூரம் 6 சென்டிமீட்டர். தசம என்ன பெருக்கிறேன் 5 தசத்தை மறந்து பெருக்குவோம். பிறகு தசம் குத்துவோம். 30 சைவரை போட்டு 3 மிச்சம் 0 3 3 6 63 தசம் குத்தினா 63 சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த இணைகரத்தின் பரப்பளவு. அதிலிருந்து நான் அந்த ஆரச்சிறை பகுதியை வெட்டி எடுத்தினான். அப்போ ஆரச்சிறை இந்த பரப்பளவு என்று பார்த்தோம்னா முழுவட்டமாக இருந்தால் பரப்பளவுக்கான சூத்திரம் πr வர்க்கம். அது இந்த குறித்த பின்னம் 360 மேல் 60 6ல் ஒரு பங்கு. 22/7 இது தசமத்திலாம் வரப்போகுது. ஆரையின் வர்க்கம் 7 தர 360 மேல் 60. இதில் வெட்டக்கூடியது இதை வெட்டி விட்டோம்னா எங்களுக்கு வரப்போகிறது வேறண்டா. இது 6 முறை, இங்கே ஒரு முறை, இங்கே 7 மேலும் வெட்டுப்படும். பெருக்கி போட்டு தான் இதில் ஒரு 2 ஆளை வெட்டலாம். இங்கே 11 முறை, இங்கே 3 முறை. பெருக்கினா 77 3ஆல் பிரிக்க வேண்டி வரும். 77 3ஆல் பிரிக்கத்தான் வேணும், வேறு வழி இல்லைன்னா தசமத்துக்கு கொண்டாட்டி கழிக்கிறது கஷ்டம். 77 3ஆல் பிரித்தா இதில் 2 முறை 6 கழிச்சா 1 17ல் 15க்கு 5 முறை 12
15 கழிச்சா 2 மிச்சம் தசந்தாண்டைக்க தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சைவர் இறங்கினா 20 6 6 6 6 6 போகும் 2 தசமதானத்தோட மட்டம் தட்டும் போது இதில் ஒன்று கூடி நீங்கும். ஆகவே இது இந்த ஆரச்சிறைந்த பரப்பளவு 25.67 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ நீங்கள் 6 6 போட்டிருக்கேன் சார், அது பிழை இல்லை, பிரச்சனை இல்லை, அது மட்டம் தட்டையில் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 6 7 தான் சரியானது. எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவுண்டா 63 25.67 தசமேன் கழித்தல் எல்லாம் வருது. கழிக்கணும்னா இங்கே தசங்குத்தி 2 சைவர் சேர்த்து தான் கழிக்கணும். இப்போ கூட்டலைன்னா அடிச்சா பிடிச்சாமட்டு கூட்டலாம். கழிக்கும் போது எல்லாம் பூச்சியம் எல்லாம் போட்டு இடப்பெருமணம் எல்லாம் நிரப்பிடணும். சைவர்லேருந்து 7 போகாது, இங்கேருந்து கடன் எடுத்து வரைக்கும் இங்கே 10 வந்து அந்த 10ல் 1 போக இங்கே 10 இருக்கும், இங்கே 9 இருக்கும். 10லேருந்து 7 போனால் 3, இங்கே 9 இருக்கும், 9லேருந்து 6 போனால் 3, இங்கே கடன் கொடுத்ததால் 2 இருக்கும், 2லேருந்து 5 போகாது, கடன் எடுத்தால் 12, 12லேருந்து 5 போனால் 7, கடன் கொடுத்ததால் 5 இருக்கும், 3, 37.33 சென்டிமீட்டர் வர்க்கம் அந்த எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு. சிலருக்கு 37.34 என்று வந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட், புள்ளித்தினத்தை சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த வில்லுந்தன் அந்த ஆரை காண்றதுக்காக 2 புள்ளி தந்திருக்கு. செய்கவழி இல்லாமல் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, படத்தில் குறித்து கொண்டு நீங்கள் 2 சென்டிமீட்டர் போட்டு 7 சென்டிமீட்டர் போட்டிருந்தா ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க. பிரதிவிடலுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த சுற்றளவு அப்படின்றதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கு. நாங்கள் எல்லாம் கண்டதால் என்னென்னு 3 மார்க்ஸ் கொடுக்குறேன்னு தெரியல. கூட்டணுமன்றதுக்கு 2 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இந்த எஞ்சிய உருவுந்த பரப்பளவு காண்றது, இணைகரத்து இந்த பரப்பளவு பிரதிகிட்டுக்கு 1 மார்க்ஸ், அரைவட்டத்து இந்த பரப்பளவு பிரதிகிட்டுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ். இதில் விடைக்கில் இருக்க விடைகளுக்கு புள்ளி இல்லை, இறுதி விடைக்கு தான் புள்ளி. 37.33க்கும் சரி போடு, 37.34க்கும் சரி போடு. இல்லை பின்னத்திலேயே செஞ்ச புள்ளிகளாக இருந்தால் 37.3 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வந்திருக்கும், அந்த விடைக்கும் சரி போடுங்க. ரைட், இதில் ஒரு இடத்துல கூட அழகு சரியில்லைன்னா 1 மார்க்ஸ் கழிக்கணும். நம்பர் மட்டும் பார்த்து சரி போடுங்க, 1 மார்க்ஸ் கழிவுங்க. உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு 10க்கு எத்தனைன்றதை போடும். 3வது கேள்விக்கு போகும். இந்த 3வது கேள்வியில் ஒரு வித்தியாசம் என்னென்னு, அந்த கொமர்ஸில் நாங்கள் எழுதுகிற மாதிரி கொமர்ஸ் பாடத்தில் நான் பார்த்தேன், அது இப்போவும் கொமர்ஸ் பாடத்தில் பின்பற்றப்படுது, பேங்க்லேயும் சில இடங்களில் பின்பற்றப்படுது. இந்த தசம் சதம் குறிக்கிறது. எங்கே சதத்துக்கு மரியாதை, 5 ரூபாவுக்கே இந்த காலத்தில் மரியாதை இல்லை, மிசத்துக்கு எங்கே மரியாதை. அந்த நாடி இப்போ வர்ற காலங்களில் பார்த்தா இந்த டொட் வச்சு தசம் குத்துறது இல்லை. ஆனாலும் இந்த கணக்கு அந்த டைப்பில் தந்திருக்கு. அதாவது சங்கரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,700,000. எங்களோட நோமல் தமிழில் சொல்கிறது என்று சொன்னால் 27 லட்சம். எங்களோட இது நோமலாக நாங்கள் வழக்கமாக கதைக்கிறேன்டா 27.5 27 லட்சம் ரூபாய் இவற்ற ஆண்டு வருமானம். சில கம்பெனிகள் வழியே நாங்கள் பார்த்தோம்னா வருடத்துக்கான வருமானத்தை தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ சேலரி, நீங்கள் மாதம் அதை சரி சமனாக பிரித்து கொடுப்போம்ன்ற அந்த அடிப்படையில் இப்போ சில இடங்களில் மாதத்துக்கானதை தான் சம்பளம்ன்றே சொல்கிறது, சில இடங்களில் வருடத்துக்கான வருமானத்தை கதை விடும். அப்படியேட்ட ஒரு நிறுவனத்தில் இவர் சங்கர் வேலை செய்கிறாரோ தெரியல. மாத வருமானத்தை காண்க. இப்போ இவற்ற மாத வருமானம் எவ்வளவு? 27 லட்சத்தை நாங்கள் என்ன செய்வோம், 12ஆல் வகுக்கணும். வெட்டக்கூடியதாக இருக்குது, பரவாயில்ல, நேரடியாக வகுத்துருவோம். 27 லட்சம். அங்கே அந்த தசமத்தை விட்டுருவோமா, தசத்தை விட்டுருவோமா, அதை நேரடியாக 12ஆல் வகுக்க போகிறோம். 2ல் இல்லை, 24ல் 2 முறை, 24 கழிச்சா 3, 30ல் 2 முறை, 24 கழிச்சா 6, அங்கால அர்த்த சைவர் இறங்கினா 60ல் 5 முறை. அங்கால இருக்கிற சைவர்கள் எல்லாம் ஏறும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் சைவர் இறக்கினா ஏறும். ஸோ இவற்றை மாதத்துக்கு இவருக்கு கிடைக்க போகிற வருமானம் 2,25,000 ரூபாய். இது வகுக்கிறது கொஞ்சம் கவனம் எடுக்கணும். ஏண்டா இது பிழைச்சதோ அங்கால ஒட்டு மொத்தமாக பிழைச்சிடும், அதான் பிரச்சனை. 2,25,000 ரூபா மாத வருமானம். இப்போ மாதத்துக்கு தான் வருமானம் அறவிடப்படுது. முதலெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னுக்கு ஆண்டு வருமானத்தை கண்டு, இப்போ 2013ஆம் ஆண்டு வரி கொள்கையை நாங்கள் பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் 5 லட்சத்தை தாண்டு மண்டா தான் வரி. இப்போ அப்படி இல்லையே. இப்போ மாதத்துக்கு 1 லட்சம். இப்போ அடுத்த 500 வந்த பிறகு 1,50,000 மாற்றியாச்சு. இப்போ புது ஜனாதிபதி வந்த பிறகு 1,50,000க்கு மேலே போனால் வரி கட்டணும். அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கு. மாத வருமானத்தில் ரூபாய் 1,50,000க்கு வரி விலக்கு அளிக்கப்படுது. அதாவது என்ன விளக்கம்ண்டா,
இப்போ நம்ம மாத வருமானத்தை ஒரு செலாகை வரைவு மூலம் காட்டுறோம். ஒவ்வொரு தட்ட மாத வருமானத்தையும் செலாகை வரைவு மூலம் காட்டுறேன். இதில் ஒரு பேரியர் இருக்குது பிள்ளைகள். 1,50,000 வரைக்கும் இப்போ ஒரு காலத்துக்கு முன்னாடி 1 லட்சம், 1,50,000 வரைக்கும் 1.5 lakhs போடுறேன்னா இல்லைன்னு போடுறேன். 1,50,000க்கு கீழே வருமானம் இருக்கிற ஒரு ஆளுக்கு 90,000 தான் வரி கட்ட தேவையில்லை. ஒரு ஆளுக்கு 60,000 தான் வரி கட்ட தேவையில்லை. 1,40,000 வரி கட்ட தேவையில்லை. ஏன் 1,50,000 இருந்தாலும் அவரும் வரி கட்ட தேவையில்லை. 1,50,000க்கு மேலே போனால் வரி கட்டணும். அதுக்காண்டி மொத்த தொகையினுக்கு 4% கட்டணுமோண்டா இல்லை. இவருக்கு எப்படி 1 லட்சத்துக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதோ 90,000க்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதோ அதே போல் இவருக்கும் 1,50,000க்கு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது. மீதி இருக்கிற அந்த வருமானத்துக்கு தான் இவருக்கு நாங்கள் வரி கட்டணும். இவற்ற மொத்த வருமானம் 2,25,000 ரூபா. இதுக்குள்ளே 1,50,000 போனால் இந்த கீழே இருக்கிற அந்த வரி விலக்கு தொகைக்குள்ளே 1,50,000 போட 75,000 ரூபா மேலே வரி கட்ட வேண்டிய தொகையாக வருது. அந்த வருமானத்தை இப்போ இருக்கிற பெர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா இது 2 பேரியருக்குள்ளே போடும். ஆனால் இங்கே கணக்கின்படி பார்த்தோம்னா 4% தான் கணக்கு. ஆனால் இப்போ இருக்கிற பேரியரின் படி பார்த்தோம்னா பிள்ளைகள் எங்களுக்கு அதுக்கு அடுத்த 50,000க்கு 6%, அதுக்கு அடுத்த 50,000க்கு 12% 2 வகை போடும். ஆனால் இங்கே அப்படி சொல்லப்படையில் அதுக்கு மேலதிக வருமானம் எல்லாத்துக்குமே 4% வரி அறவிடப்படுதுண்டா அவர் செலுத்த வேண்டிய வருமான வரி என்றா நம்ம ஒரு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக செய்கிறதுண்டா 2,25,000 2ஆக பிரித்து காட்டுவோம். கொஞ்சம் விளக்கமாக செய்கிறதுண்டா முதலாவது 1,50,000 வரி விலக்கு தொகை. இதுக்கு எது விதமான வரியும் இல்லை, 0% போடுறேன். மீதி இருக்கிற 75,000க்கு நான் வரி கட்டணும். இது கொஞ்சம் விளக்கமாக கொடுக்குறேன்டா 4% வரி. ஸோ 75,000 4% எவ்வளோன்னு பார்த்தா சரி 100 மேல் 4 சுருக்குறது 2 750 தர 4 ரூபா 3,000 ரூபா தான் வரி கட்டணும். இவ்வளோ பெரிய வருமானம். அதுக்கு இப்போ எப்படி என்ன வருமான வரி அறவிடப்பட்டு தான் சம்பளமே விழும் இப்போ இருக்கிற சிஸ்டத்தின்படி. ஆனால் உண்மையாக இது பெரிய தொகை தான் பெறும். இவருக்கு 2 வகைக்குள்ள வரும். உண்மையான கதையின்படி இந்த கணக்கு தந்த கதையின்படி தான் இவருக்கு 3,000 ரூபா வருமான வரி கட்ட வேண்டியவராக இருக்கிறார். தற்போது அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. தற்போது வருமான வரி 4% உள்ள போது வருமான வரி அறவிடப்படும் எல்லை பெருமானம் உயர்த்தப்பட்டமையால் அவர் ரூபாய் 1,800 வருமான வரியாக செலுத்துகின்றார் எனின் வருமான வரி விலக்களிப்பு தொகையை காண்க. இப்போ இவற்றை என்ன நடக்குதுன்னா இதே வருமானம் தான். தற்போது வருமான வரி 4% உள்ள போது வருமான வரி அறவிடப்படும் எல்லை பெருமானம் உயர்த்தப்படுகின்றது. காசு இதே தானே இவற்றை வருமானம். அப்போ இதே தான். இது வேறு ஒரு சிலாக விரைவு காட்ட வேண்டியிருக்கும். என்ன வருமான வரி தொகை தெரியல. இப்போ இவற்றை வருமானம் 2,25,000 ரூபா தான் வருமானம். ஆனால் எல்லாம் உயர்த்தப்படுது. முதல் 3,000 ரூபா கட்டது. இந்த வருமான வரி விலக்களிப்பு தொகை எல்லாம் உயர்த்தப்படுறதால அந்த உயர்த்தப்பட்ட இந்த தொகை இந்த 4% வருமான வரியாக அறவிடப்படும். மேலே இருக்கிற அந்த தொகை இந்த 4% தான் வருமான வரியாக அறவிடப்படும். அப்படி அறவிடப்பட்ட 4% தந்திருக்கு. அப்படி அறவிடப்பட்ட 4% தந்திருக்குது. அந்த 4% 1,800 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான கேள்வி, கொஞ்சம் கிளியராக போகணும். 1,800 ரூபா அந்த 4%. முதல்ல நாம் பார்க்கணும் வரி செலுத்த வேண்டிய தொகையை. பிறகு விலக்களிக்கப்பட்ட தொகைக்கு போகலாம். முதல் இந்த தொகையை காணுவோம். இந்த தொகை இந்த 4% 1,800 ரூபாண்டா அந்த மொத்த தொகை காணும்னா மொத்த தொகை 100%. என்ன மிக இலகுவா. ஆக இந்த தொகை இந்த 4% ரூபா 1,800. இது ரொம்ப இலகுவாக நீங்கள் மனசால அணுகணும் பிள்ளைகள். அதை விட்டுட்டு சும்மா இப்போ இதெல்லாத்துக்கும் சிஸ்டமேட்டிக்காக நாம் சூத்திரம் தான் படிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சமன்பாடு வேணுமெண்டா நடக்காத காரியம். நம்ம இதை கேள்வியை கிளியர் மைண்டோட ஒரு நல்ல ஒரு மேப் கொண்ட கீறுனா நல்ல கிளியராக இருக்குது. உண்மையை சொல்லுங்க அப்போ பிள்ளைகள். நான் இந்த படம் கீறி காட்டின அப்புறம் உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல. இந்த கேள்வியை வாசித்தோன்னே ஒரு புரிதல் வருதா வர இல்லையா வருது. அப்போ படம் ஒரு சின்ன ஒரு மேப். இதே நான் எவ்வளோத்துக்கு தெளிவுபடுத்தலாம்னு நான் யோசிக்கிறனோ அதே மாதிரி நானும் தெளிவுபட்டுக்கொள்ளணும்னு நீங்கள் யோசிக்கணும் பிள்ளைய.
இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்களோட ஒரு ரஃப் சீட் தானே, உங்களுக்கு தேவையான ரஃப் சீட் ஃபைனல் எக்ஸாமுக்கு தருவாங்க. நீங்கள் தேவையான ரஃப் சீட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன படங்களை கிரி பார்க்கலாம். அந்த விளக்கம் தான். அந்த தொகைஇந்த 4% 1800 ரூபாண்டா அந்த வருமான வரி செலுத்தின தொகை எவ்வளோன்னு பார்க்கணும். வருமான வரி செலுத்தின தொகை 1800 4ஆல் பிரித்தா 1% வரும். 100ஆல் பிரிக்கினா மொத்த தொகை வரும். 4ஆல் பிரிப்பமன் வெட்டுவோம், அதிக வெட்டுவோம். 2ஆல் வெட்டினா 900, பிறகு 4ஆல் வெட்டினா 450 வரும். 450 100 பெருக்கினா 45,000 ரூபா வருமான வரி செலுத்தின தொகை. அதாவது 45,000 4% தான் நாங்கள் வருமான வரி செலுத்தியிருக்கோம். இவற்றை மொத்த வருமானம் 2,25,000 ரூபா. இவற்றை மொத்த வருமானம் 2,25,000 ரூபா. அந்த 2,20,000 அப்போ இவற்றை வருமானம் 2,25,000 ரூபா. அந்த வருமானத்தில் மாற்றம் இல்லை, வரி விலக்களிப்பு தொகையில் தான் மாற்றம். கேட்டது வரி விலக்களிப்பு தொகை. ஸோ அந்த 45,000 ரூபா போக மீதம் எல்லாத்துக்குமே வரி விலக்களிக்கப்பட்டிருக்கு. கேட்டது வரி விலக்களிப்பு தான். ஆகவே 2,25,000ல் 45,000 ரூபாவை கழித்து விட்டால் மீதம் இருக்கிற தொகைக்கெல்லாம் வரி விலக்களிக்கப்பட்டிருக்கு. 0,0,0,0 12லேருந்து போனால் 8. இந்த முறை வரி விலக்களிக்கப்பட்ட தொகை ரூபா 1,80,000க்கு வரி விலக்களிக்கப்படுது. நான் ஒருவேளை அடுத்த அரசாங்கம் மாறும்போது வரி விலக்கு தொகையை அப்படி கொஞ்சம் மேலே போதோ தெரியல. அதை முட்கூட்டியே ஒரு கேள்வியாக போட்டிருக்கோம். சும்மா ஒரு நகைச்சுவைக்காண்டி சொல்கிறேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட வருது. ரைட். சேகரும் வருமான வரி கட்டிய பின்னர் இப்போ வாரண்டிரும் கூட இப்போ பிரச்சனை என்னென்னா, இவர் இந்த வருமான வரிக்குள்ளே வர்றார். இவருக்கு என்ன பேர்? சங்கர். ரைட். இது சங்கர். தற்போது இது சங்கற்ற கதை தான் இது வரைக்கும் போனது. இப்போ சேகர் என்ற ஒரு புதால் வர்றார். சேகருக்கு வருமான வரி கட்டிய பின்னர் ரூபா, இது இந்த பாஸ் பேப்பர் தழுவல், இப்போ கடைசியாக இருந்த 2024 பாஸ் பேப்பர் இந்த தழுவல், ரூபா 1,59,600 சம்பளமாக கிடைக்கின்றது எனின், மாத சம்பளமாக கிடைத்தது எனின் வருமான வரி செலுத்துவதற்கு முன்னர் அவரது மாத சம்பளத்தை காண்க. நல்ல காலம் போட்டிருக்கு. இப்போ நமக்கு குழப்பம் வேண்டாம், இந்த கணக்கோட குழப்பம் வேண்டாம். இங்கே வருமான வரி விலக்கி எல்லை பெருமானம் ரூபா 1,50,000 என கொள்க. நம்ம திரும்ப அந்த கதைக்கு வருவோம். இப்போ இது சேகற்ற கதை. சேகர் வருமான வரி செலுத்துகிறார். ஸோ அவற்றை கட்டாயம் அவற்றை வருமானம் 1,50,000க்கு மேலே தான். ஆனால் எவ்வளவுன்னு தெரியல. அந்த 1,50,000க்கு மேற்பட்ட இந்த தொகைக்கு, இது கடைசி பாஸ் பேப்பர் இருந்த கேள்விடா, அந்த தொகையில் 1,50,000க்கு இவருக்கு எதுவிதமான வரியும் அறவிடப்பட மாட்டாது. அவருக்கு எந்த ஒரு காசும் இந்த தொகையிலேருந்து அறவிடப்படாது. இந்த தொகையிலேருந்து அறவிடப்படும். இந்த தொகை எவ்வளோன்னு தெரியல. பட் அந்த தொகையிலேருந்து 4%, அந்த வடிவ கவனிக்கணும் பிள்ளைங்களா, அந்த தொகையில் 4% அரசாங்கம் எடுத்து போட்டு மிச்சம் இருக்கிறத தான் நமக்கு தரணும். அந்த தொகை இந்த 4% அரசாங்கம் எடுக்குமெண்டா அந்த தொகை, அதாவது கிரீனில் நான் கலர் பண்ணியிருக்கேன், அந்த தொகையை மட்டும் தான் சொல்கிறேன். அந்த தொகை இந்த எத்தனை சதவீதம் எனக்கு வந்து சேரும்? மொத்த காசில் 4% மொத்தம் இல்லை, அந்த தொகை இந்த, அதாவது வருமான வரி விலக்களிப்புக்கு மேற்பட்டிருக்கிற தொகை இந்த 4% அரசாங்கம் எடுக்குமெண்டா எனக்கு எத்தனை சதவீதம் வந்து சேரும்? 96% நமக்கு வரும். 96% நமக்கு வரும். அப்படி வந்த 96%தோடு சேர்த்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எனக்கு வந்த சம்பளம் 1,59,600 ரூபா. 1,50,000 எதுக்குள்ளால் வந்திருக்கும்? வரி விலக்குக்குள்ளால் வந்திருக்கும். ஸோ இந்தளவு தொகையும் 1,50,000 பிள்ளைகள் வருமான வரி விலக்குகளால் எஸ்கேப் ஆகி வர்றது. அடுத்தது 9,600 ரூபா வரி கட்டிட்டு வர்றது. இந்த தொகைன்றது எத்தனை சதவீதம்? 9,600 ரூபான்றது எத்தனை சதவீதம் பிள்ளைகள்? வரி கட்ட வேண்டிய தொகை இந்த வரி, அதாவது வருமான விலக்களிப்புக்கு மேலே போன பகுதி இந்த 96%. அப்போ 96% 9,600 ரூபாண்டா மொத்த வருமானம் வந்தால் முதல் வரி விலக்குக்கு மேலே போன தொகையை காணுவோம். வரி விலக்குக்கு மேலே போன சதவீதம் எவ்வளோடா? மொத்தமாக பச்சை கலரில் அடிச்சிருக்க சதவீதம், பச்சை கலர் பண்ணியிருக்கேன், அவ்வளோ மொத்தமாக எத்தனை சதவீதம்? 96 4 100%. அதாவது இது இந்த தொகைக்கு நாம் ஒரு பேர் கொடுக்குறதுண்டா வரி செலுத்த வேண்டிய வருமானம். வரி
செலுத்த வேண்டிய வருமானம், அதாவது வரி விலக்குக்கு மேற்பட்டு இருக்கிற வருமானத்தை காண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்டா 96%, நம்ம அதெல்லாம் படமெல்லாம் வங்ககிரிக்கம் பிரச்சனை இல்லை, அது போதுமானது. 9600 ரூபா, அதாவது 1 லட்சத்துக்கு மேலே இருக்கிற தொகை 96% 9600 ரூபா என்று சொன்னால் 9600 ரூபா, ஒரு சைவர் கூட போட்டேன், 9600 ரூபாண்டா மொத்தம் அந்த வரி விலக்குக்கு மேற்பட்டு இருக்கிற தொகை எவ்வளவு? 100% எவ்வளவு? 96% 1% காண்றதுக்கு 96ஆல் பிரித்து 100ஆல் பெருக்குவேன். ரைட், இதில் சுருக்கும் போது 96 வெட்டினா ஒரு முறை, ஆகவே 100 வரும். 100 தர 100 10,000 ரூபா வரி விலக்கு தொகையாக இருக்க போகுது. சாரி, வரி விலக்குக்கு மேலே போன தொகையாக இருக்க போகுது. ஆகவே விட்ட மொத்த வருமானம், மொத்த மாத வருமானம் ஏற்கனவே வரி விலக்கிலிருந்து எஸ்கேப் ஆகி வந்த 1,50,000 வரி கட்ட வேண்டி வந்த ஒரு 10,000, அந்த 10,000 4% தான் 10,004% மூலம் வரப்போது 400 ரூபா. என்ன 400 ரூபா வரி கட்டியிருக்கோம், அவ்வளோதான், வெறும் 400 ரூபா. 400 ரூபா வரி வெட்டிட்டு தான் தருவான் பிள்ளைகள். அது 400 ரூபா 200 ரூபா வரி வெட்டிட்டு தான் சம்பளம் பெறும். ஆகவே இது ரெண்டையும் கூட்டினா எங்களோட மொத்த வருமானம், அவருக்கு சேகருக்கான மொத்த வருமானம் ரூபா 1,60,000 இருந்தால்தான் அவர் 400 ரூபா வரி கட்டின பிறகு அவருக்கு 1,59,600 ரூபா வருமானமாக சேலரியாக போட்டிருப்பான். இது வந்து கடைசி பாஸ் பேப்பர் இருந்த தலைவன் கொஞ்சம் புரிதலை கூட போனால் தான் இந்த கணக்குகள் செய்யலாம். இதை சொல்கிறேன் பிள்ளைகள், 2 2 3 3 தான் தந்திருக்கு. முதலாவது வந்து பிரிக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, பிரித்து வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. நேரடியாக பிரித்து போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பிரித்து காட்ட வேண்டியிருக்கும். இதுக்கு தான் புள்ளிகள் அங்கால இருக்கிற அந்த புள்ளிகளில் 75,004% ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி இந்த கணக்கும் ஒரு வித்தியாசமான கணக்கு தானே, எல்லை கணிக்கிற கணக்கு. இதுக்கு 3 மார்க்ஸ் தந்திருக்காங்க. அப்படின்னா 4% 18,000ன்றதை வச்சு கொண்டு 45,000 ரூபா வரி செலுத்த வேண்டிய வருமானம் காண்றதுக்கு 2 புள்ளி, வரி விலக்கு தொகை காண்றதுக்கு ஒரு புள்ளி. சரிதானே, 45,000 ஒரு விடை இருந்தால் அது புல செய்க வழியோட வரி விலக்குலேருந்து வரி விலக்கு அதாவது வரி கட்ட வேண்டிய வருமானம் கண்டு கழித்து காட்டுறதுக்கு ஒவ்வொரு புள்ளி வரும். அதே மாதிரி இதுக்கும் தான் அந்த 96% கண்டு இந்த தொகை காண்றதுக்கு 10,000ன்றதை காண்றதுக்கு 2 புள்ளி வரும், மொத்த வருமானம் காண்றதுக்கு ஒரு புள்ளி வரும். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை பதிவிடுங்க. ரைட், அடுத்ததுக்கு போகும்டா. 4வது கேள்வி என்ன, இப்போதைக்கு 10ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செகண்ட் டேர்ம் வரைக்கும் நாங்கள் 10ஆம் ஆண்டில் படித்த புள்ளி விரவியல் தொடர்பான ஒரே பாடம் வட்டவிரவு. தேர்ட் டேர்மில் என்ன ஒரு பாடம் படிப்போம், அது இடைகாணுதல், கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி. இந்த இடைகாணுதல் அது பொதுவாக பகுதி 2க்குரிய கணக்கு. பகுதி 1 ஏக்கு பிக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் ஒன்றும் இல்லை பிள்ளைகள், பிக்கும் வரலாம், இஎல்சிக்குள்ள அது இருக்குது என்றாலும் அது பொதுவான கேள்வியாக நாங்கள் பார்க்குறது பகுதி 2க்குரிய கேள்வியா. சராசரி என்றே இந்த வருஷம் தமிழும் போட்டுட்டான். 2024 பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சராசரி என்றே போட்டான், இடை என்ற சொல்லையும் தூக்கிட்டு சராசரி என்றே போட்டுட்டான். ஸோ நாங்கள் அது பகுதி 2க்குரிய கணக்காக பார்த்தா பகுதி 1க்கு 2ஆம் தவணையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரே கேள்வி வட்ட வரைவு. விவசாயி பயிர்ச்செய்கையில் ஈடுபட்ட காணியின் அளவு தொடர்பான விவரம் வட்ட வரைவில் காட்டப்பட்டுள்ள ஒரு வித்தியாசமாக 1 3 இந்த கலப்பு எண்ணில் பின்னம் வந்திருக்க ஒரு வித்தியாசம்தான். வட்ட வரைவில் தண்ட காணியில் என்ன மாதிரி விவசாயம் பயன்படுத்திருக்கார். வெங்காயம் பயிரிட்ட காணியின் அளவின் 1 நாளில் 3 பங்கு, அதாவது 1.5 பங்கு, 1.5 மடங்கு, 2.5 மடங்குலாம் சொல்லுவோம் தானே. இந்த பின்னத்தில் கிளப்பு எண்ணில் சொல்லப்பட்டிருக்கு 1 பங்கு நெல் பயிரிடப்பட்டது எனின் நெல் பயிரிடப்பட்ட காணியின் அளவை குறிக்கும் ஆரச்சரை கோணத்தை காண்க. நெல்லுக்குரிய ஆரச்சரை கோணம் வெங்காயம் பயிரிடப்பட்டதின் 2 மடங்குண்டா அப்படி 2ஆல் பெருக்குவோமோ, அதே மாதிரி 1 3 மடங்குண்டா 1 3 பெருக்கிறது ஆரச்சரை கோணத்தை 90 பாகிய 1 3 பெருக்கணும். பின்ன பெருக்கல், பட் எங்களால் ஒரு நாளும் கிளப்பு எண்ணில் பெருக்கல் செய்யலாது. பின்னத்துக்கு மாற்றணும். பின்னத்துக்கு மாற்றினமெண்டா இது 3 மேல் 4 வரும், பெருக்கினமெண்டா இங்கே 30. ஆகவே 1 3 மடங்குன்றது 120 பாகைன்றது வரும். இது வந்து எங்கே வருது, 8ஆம் ஆண்டுக்குரிய பின்ன பெருக்கலுக்கு வருது. இது தெரிஞ்சால் தான் இதை செய்யலாம். வழக்கமாக 2 மடங்குண்டா 2ஆல் பெருக்குவீங்க, அரை மடங்குண்டா அரையால் பெருக்குவீங்க. அப்போ 1 3 மடங்குண்டாலும் என்ன செய்யணும் பிள்ளைகள், 1 3 பெருக்கணும். இது ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்குது. இந்த பின்னத்தில் கிளப்பு எண்ணில் நாங்கள் இது வரைக்கும் மடங்கு பார்த்ததில்லை, பட் அதே தான் வேலை.
கத்தரி பயிரிடப்பட்ட காணியின் அளவு 4 ஏக்கர் எனின் பயிர்ச்செய்கையில் ஈடுபட்ட மொத்த காணி. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா கத்தரி பயிரிடப்பட்டதுக்கான ஆரச்சிறை கோணம் தெரியாது. எக்ஸ் என்று போடுவோம். முதல் அதை காணுவோம். 90 70 120 எக்ஸ். ஒரு சமன்பாடு 90 70 120 எக்ஸ். இவ்வளவு கோணத்தையும் கூட்டினா வட்ட வரை வந்து மொத்த கோணம் 360 வரணும். 90 70 160 280. ஸோ எக்ஸ் சமன் 360 இருந்து 280 கழிக்கணும். 280 கழிச்சா 80 பாகை எக்ஸுக்குரிய கோணமாக இருக்கும். ஒரு பாருங்க கூட 200 270 360 சரி 80 பாகை எக்ஸுக்குரிய கோணமாக இருக்கும். அப்படி என்ன இந்த 80 பாகையில் ஒப்பிடுதான் இதுக்கு ஈஸியான மெத்தட். 80 பாகையில் எங்களுக்கு 4 ஏக்கர் குறிக்கப்படுகின்றது. எங்களோட பக்கம் ஏக்கர் கணக்கிலான காணி கணக்கிறது பேச்சில் கதைக்கிறது கொஞ்சம் சில இடங்களில் பேச்சில் கதைக்கிறேன் நினைக்கிறேன். மலையக பகுதிகளில் இந்த தென்னங்காணிகள் எல்லாத்தையும் பேச்சில் கதைக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்களோட வடக்கு பக்கம் ஏக்கரில் கதைக்கிறது. அதனால தான் ஏக்கர் பரப்பு என்ற அந்த பழைய அலகு முறை பயன்படுத்தப்படுது. பேச்சுன்றது புதிய அலகு முறை, அது இப்போ பயன்படுத்தப்படுது. 80 பாகையில் 4 ஏக்கர் காணி வகை குறிக்கப்படுதுண்டா மொத்த காணி தான் கேட்டது. அப்போ 360 பாகையில் எவ்வளவு? ஒரு பாகைக்கு காண்றதுக்கு இல்லை குறுக்கு பெருக்கம் இல்லை எக்ஸ்ன்னு போட்டுட்டு நீங்கள் குறுக்க பெருக்கினாலும் சரியா. 80 எக்ஸ் சமன் 70 தர 360. இது குறுக்கு பெருக்கம் ட்ரை பண்ணுறேன். இல்லை ஒரு பாகைக்கு காண்றேன்னா 80 பிரித்து 360 பெருக்கணும். அது மிக இலகுவானது. எக்ஸ் சமன் 4 360 பெருக்கி வர்ற விடைய 80 வகுப்பீங்க. சுருக்குறது 0 0 விட்டு 4 வெட்டினீங்க 2 முறை, இங்கே ஒரு முறை 2 வெட்டினீங்கன்னா 18. ஆகவே எங்களுக்கு அந்த மொத்த காணி அப்படின்றது 18 ஏக்கர் என்று வரும். 18 ஏக்கர்ன்றது தான் விட. ஏக்கர் 2 ஆகிட்டா ஏக்கர்ன்றது தான் விட. 18 ஏக்கர்ன்றது இருந்தால் சரி ரைட். அறுவடை செய்த பின்னர் அறுவடையின் பின்னர் வெங்காய பயிர்ச்செய்கையில் நட்டம் ஏற்பட்டதால் அக்காணியில் 2 3 5 என்ற விகிதத்தில் நெல் சோளம் மிளகாய் முதல் என்னென்ன இருந்தது தெரியல. வெங்காயம் மிளகாய் கத்தரி நெல். இப்போ சோளம்ன்றது புதுசாக வருது. மற்ற 2 பேர் நிற்கிறியாம். பயிரிடப்பட்டதின் ஒவ்வொரு பயிருக்கும் உரிய ஆரைச்சிறை கோணத்தை காணுங்க. மொத்த காணியிலே அறுவடை செய்யப்பட்ட பின்னர் வெங்காயம் பயிர் செய்கையில் நட்டம் ஏற்பட்டதால் அக்காணியில் அதாவது நான் நினைக்கிறேன் எனக்கு இதில் கொஞ்சம் குழப்பம் ஒன்று இருக்குது. வடிவாக இதை வாசிக்கணும். நெல் அறுவடை வெங்காயம் பயிற்சிகளை தான் நட்டம் ஏற்பட்டது. ஸோ நான் மொத்தத்திலேயுமே வந்து நட்டம் ஏற்பட்டு மொத்த காணியையுமே புதுசாக மாற்றலை. இதில் சொல்லப்படுகின்ற வசனத்தின்படி அக்காணியின் என்று சொல்லப்படுது. அக்காணி என்றது எது? அது ஒரு கொஞ்சம் குழப்பமானது தான். நீங்கள் எதை நினைக்கிறேன்? வெங்காயம் பயிற்சிகை பயிரிடப்பட்ட அந்த குறித்த காணியை மட்டும்தான் சொல்லுவது. அக்காணியை மட்டும் ஏன்னா நெல்லில் வெங்காயத்தில் மட்டும்தானே நட்டம்னு சொன்னது. அப்போ மிச்சத்தில் நட்டம் இல்லை தானே. 2 3 5 என்ற விகிதத்தில் நெல் சோளம் மிளகாய் பயிரிடப்பட்டதெனின் தற்போது ஒவ்வொரு பயிருக்கும் உரிய ஆரச்சிறை கோணத்தை காண்க. வெங்காயம் பயிரிடப்பட்ட காணி வந்து எங்களுக்கு மொத்தம் 90 பாகை. அப்போ இந்த 90 பாகையை 2 3 5 என்ற விகிதத்தில் பிரிக்க போகிறோம்னா மொத்தம் 10 பிரிக்க போகிறோம். அதில் நெல் அந்த வெங்காயத்தில் நெல்லுக்காக ஒதுக்கினது வந்து 90 பாகையில் 10ல் 2 பங்கு நெல்லுக்கு ஒதுக்கப்படுது. 10ல் 2 பங்குண்டா 18 பாகை நெல். அப்போ நெல்லுக்குரிய மொத்தமான கோணம் என்னன்னு பார்த்தா நெல்லுக்கு ஆல்ரெடி கோணம் இருக்குது. நெல்லுக்கு முதல் எத்தனை கோணம் இருக்குது? 120 பாகை இருக்குது. 120ம் 18மா இப்போ இருக்கிற கணக்கின்படி 120ம் 18மா 138 பாகை நெல்லுக்கான புதிய ஆரச்சிறை கோணமாக இருக்குது. ரைட். அதே மாதிரி அடுத்தது வந்து சோளம் வந்து பழைய பயிர்ச்செய்கை இல்லை. இது ஒட்டுமொத்தமாக புதுசு. சோளத்துக்கு வந்து 90 பாகை இந்த 10ல் 3 பங்கு வரும். அது 27 பாகை. சோளத்துக்கு 27 பாகை மட்டும்தான். ஏன்னா சோளம் முதல் பயிரிடப்படவில்லை. மிளகாய் வந்து 90 பாகை இந்த 10ல் 5 பங்கு அரைவாசி 45 பாகை வந்து மிளகாய் பயிரிடப்பட்டது. மிளகாய்க்கு முதல் கோணம் இருக்குது. மிளகாய் இந்த பழைய கோணம் வந்து 70 பாகை. ஸோ 70ம் இந்த 45ம் சேர்ந்து புதிய மிளகாய்க்கான புதிய கோணம் மொத்த கோணம் வந்து 70ம் 45ம் 115 பாகை மிளகாய்க்கான கோணமாக இருக்கும். இதை விட வேறு என்று பயிர் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. கத்தரிக்கான ஆரச்சுரை கோணம் பழைய ஆரச்சுரை கோணம் தான்.
கத்தரிக்கு நாங்கள் கொடுத்தது 80 பாக, கத்தரி 80 பாகை என்று வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி. இல்லையென்றா அவர் மொத்தம் 360 பாகையும் நெல்லுக்கும் சோளத்துக்கும் மிளகாய்க்கும் பிரித்து கொடுக்குறோமோ தெரியல. அப்படி வந்திருந்தால் நெல்லுக்கு 72 பாகை, சோளத்துக்கு 108 பாகை, மிளகாய்க்கு 180 பாகை என்று வந்திருக்கும். அதுக்கும் சரி போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், புள்ளித்திட்டத்துக்கு வாரன் பிள்ளைகள் தந்த புள்ளித்திட்டத்தை அப்படியே பிரித்து கொடுத்துட்றேன். 2, 3, 5 2, 3, 5 இதுக்கு 2 புள்ளி தான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பெருக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அதே மாதிரி இது ஒப்பிடணுமென்றாலும் அந்த ஆரச்சிறை கோணம் காண வேண்டியிருக்கு 80 பாகைன்றதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பீட்டுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. அடுத்தது இது இந்த குறித்த கோணம் அது பெரிய வேலை, அது இதுக்கேற்ற மாதிரி தான் புள்ளி தந்திருக்கு. அதுண்டா நார்மலான கேள்வி தானே, 5 புள்ளி தந்தனாடி இதுக்கேற்ற கேள்வி தான். ஆனால் உண்டு ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புள்ளி திட்டம் பேப்பரில் இருக்காது. அது 5 புள்ளிக்குரிய கேள்வியோ இல்லை 1 புள்ளிக்குரிய கேள்வியோன்றது உங்களுக்கு தெரியாது ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அதனாடி நீங்கள் எந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் நான் சரி கூடன்னு தான் சொல்லுவேன். பட் இது மிளகாய் பயிரிடப்பட்ட அந்த காணியை தான் சொல்லப்படுது. அதனாடி ஒவ்வொன்றுக்குரிய ஆரச்சிறை கோணத்துக்கும் மிளகாய்க்கு 18 பாகைன்னு கண்டு மொத்த கோணம் கண்டுறதுக்கு 2 புள்ளி, மிளகாய்க்கோ இல்லை கத்தரிக்கோ மிளகாய்க்கோ நெல்லுக்கோ 2 புள்ளி ஒருக்கா கொடுங்க. மற்ற எல்லா கோணங்களுக்கும் ஒவ்வொரு புள்ளி கொடுங்க. ரைட், ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்றதை பதிவிடுங்க. 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி பொதுவாக நிகழ்தகவுலேருந்து வரும், இல்லைன்னா தொடையிலேருந்து வரும். பகுதி 1Bயில் 2 அளவீடு தொடர்பான கேள்விகள் வருவதில்லை. ஆனாலும் நாங்கள் ஒன்றும் இன்னும் நிகழ்தகவு படிக்காதனாடி எங்களுக்கு அளவீட்டிலேருந்து வந்திருக்கு. தூர நேர வரைவு எங்களோட கடைசி பாஸ் பேப்பர் 2024 பாஸ் பேப்பர்லேயும் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருந்தது. நேரத்தோட தூரம் மாறுபடுவதை இந்த தூர நேர வரவு காட்டுக்கு நேர நிமிடத்திலையும் தூரம் கிலோமீட்டர்லையும் தந்திருக்குது. புகையிரதம் ஒன்றின் பயணத்துக்கான தூர நேர வரவு காட்டப்படுகின்றது. புகையிரதம் 1 மணித்தியாலத்தில் சென்ற தூரம், அதாவது 1 மணித்தியாலம்ன்றது 60 நிமிடத்தில், புகையிரதம் எங்கே நிற்கிது என்றது இந்த தூர நேர வரவு காட்டும். 60 நிமிடத்தில் புகையிரதம் நிற்கிற தூரத்தை பார்த்தோம்னா எனக்கு 30 வர்ற மாதிரி தெரியல. பட் இவன் எதிர்பார்க்குறது 30 தான் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் நீங்கள் நேர கோடு குறி பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே தான் வரும். ஆனால் பரவாயில்ல, எதிர்பார்க்குற கேள்வி இவ எதிர்பார்த்ததையே நான் சொல்லிடுறேன். அப்படின்னா தூர நேர வரவை அழித்து மாற்ற வேண்டியிருந்துக்கும், இல்லை டொட் லைனாவது போட்டிருந்துருக்கணும். பட் போடையில் 1 மணித்தியாலத்தில் இந்த புகையிரதம் சென்ற தூரம் 30 கிலோமீட்டர். ஆனால் புகையிரதம் 1 மணித்தியாலத்தில் இதை விட கூட தூரமே போகும். முதல் 20 நிமிடங்களின் அதாவது கதியை கிலோமீட்டர் H-1 காண்க. கதி காண்றதுக்கு சூத்திரம் இருக்குது. பட் சூத்திரத்தை விட கதிக்கு மிக இலகுவானது நேர் வீத சமல்ல செய்கிறது. அதாவது 20 நிமிடத்தில் இந்த புகையிரதம் 20 கிலோமீட்டர் போயிருக்குது. முதல்ல ஸ்பீட் கூடத்தான். 20 நிமிடத்தில் இந்த புகையிரதம் 20 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கண்டால் இதே ஸ்பீடில் 1 மணித்தியாலம் ஓரளவு நேரத்தில் பயணித்த தூரம் தான் கதி. 1 மணித்தியாலம்ன்றது நிமிடத்தில் போட்டால் 60 நிமிடத்தில் எவ்வளவு தூரம் போகும்? குறுக்கு பெருக்கன் சமன் 20ம் 60ம் பெருக்கி 20ஆல் வகுக்கணும். இல்லை எக்ஸெண்டு போட்டுட்டு நீங்கள் குறுக்கு பெருக்கம் பண்ணி ஒரு சமன்பாடு எக்ஸில் சமன்பாடு உருவாக்கி தீர்த்தாலும் சரி 60 கிலோமீட்டர் போயிருக்கலாம். 1 மணித்தியாலத்தில் இதே ஸ்பீடில் போனால் 60 கிலோமீட்டர் போகலுமெண்டா இது இந்த கதி 60 கிலோமீட்டர் H-1. நீங்கள் சூத்திரத்தை பயன்படுத்தியும் செய்யலாம் பிள்ளைகள். இதுக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரம் எங்களுக்கு கிலோமீட்டர்லாம் இருக்குது, 20 கிலோமீட்டர் போயிருக்கண்டு. ஆனால் நேரம் மணித்தியாலத்தில் இல்லை நிமிடத்தில் இருக்கு. 20 நிமிடம் அதை மணித்தியாலமாக்கினா 60ஆல் வகுத்தால் தான் மணித்தியாலம். நிகர் மாறும்போது 60 மேலே போகும், 20 கீழே வரும். சுருக்கினீங்கன்னா 60 கிலோமீட்டர் H-1 அலகு வரும். அலகு பிரச்சனை இல்லை, நீங்கள் 62 கிலோமீட்டர் போட்டிருந்தாலே சரி. 3வது கேள்வி 20 நிமிடத்தில் இருந்து 60வது நிமிடம் வரை 20வது நிமிடத்திலிருந்து 60வது நிமிடம் வரை இயங்கிய சீரான கதியை கிலோமீட்டர் 20வது நிமிடத்திலிருந்து இங்கே இருக்குது. இதுதான் 20வது நிமிடத்திலேருந்து 60வது நிமிடம் போகிறதுக்கு 40 நிமிடம் எடுத்திருக்கு. அந்த 40 நிமிடத்தில் அந்த புகையிரதம் போனது 10 கிலோமீட்டர் தான். ரைட், 20வது கிலோமீட்டர்லேருந்து 30வது கிலோமீட்டருக்கு போயிருக்கு. அப்போ இது இந்த கதியை காணோம்னா நேர்வீத சமன்ல செய்வோம் பிள்ளை, அதான் ஈஸி. 40 நிமிடத்தில் இந்த புகையிரதம் 10 கிலோமீட்டர் போயிருக்கண்டால் 1 மணித்தியாலத்தில் இதே ஸ்பீடில் போயிருந்தா நல்ல ஸ்லோவாக தான் போயிருக்கு. 60 நிமிடத்தில் போகக்கூடிய தூரம், நீங்கள் தூரத்தை எக்ஸோ எல்லோ ஏதோ ஒரு அச்சரம் வச்சிங்கன்னா குறுக்க பெருக்கினீங்கண்டா 40 தர எக்ஸ் சமன் 60 தர 10க்கு சமனாக இருக்குது. நேர்வீத சமனில் மட்டும்தான் குறுக்கு பெருக்கம் சமன் பிள்ளைகள். நேர்வார வீத சமனில் நேர பெருக்கிறதுக்கு சமனாக இருக்கும். வகுத்திங்களண்டா
உங்களுக்கு 2 வைக்கலாம், 3 முறை, இங்கே 2 முறை, அங்கே 5, 15 கிலோமீட்டர் என்ற ஸ்பீட்லாம் போகுது. ஆகவே விட வந்து 15 கிலோமீட்டர் H-1. கதி வந்து சிலோ, பயங்கர சிலோ. 15. அதில் ரோமெல்லக்கு 4. முதல் 20 நிமிடத்தில் இயங்கிய சீரான கதியில் புகையிரதம் முழு பயணத்தையும் சென்றிருந்தால் எவ்வளவு நீளம் மீதப்படுத்தியிருக்கும்? முதல் 20 நிமிடத்தில் போயிருந்தால் 2 விதமாக காணலாம். நாம் சரியான ஒரு ஆள்கூற்று தளத்தில் இந்த வரைவுக்கு இருப்போம் என்றால் இந்த வரைவை அப்படியே நீட்டுவதன் மூலம் கூட அந்த 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்ன்றதை நேரம் வந்து காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த 10 நிமிடத்திலேயே அடுத்த 20 போயிருக்க முடியும். சரிதான், 30வது நிமிடத்திலே அவர் போயிருக்க முடியும் என்று வரும். ஆகவே 30 நிமிடத்தை மீதப்படுத்திகளும் தூர நேர வரைவை சரியான அச்சுக்களுக்கு ஏற்ற மாதிரி கீறியிருந்தான். ஆனால் அப்படி கீரையில் தானே நாங்கள் சும்மா ஒரு பெரம்படியாக கீறினா தானே இருக்குது. ஆகவே நம்ம சூத்திரத்தில் காண்றேன்டா முதலாவது அவர் போன கதி என்ன? 60 கிலோமீட்டர் H-1 என்ற ஸ்பீடில் போனவர். 60 கிலோமீட்டர் H-1 என்ற ஸ்பீடு இந்த அர்த்தம் என்னென்னா ஒரு மணித்தியாலத்தில் இந்த வாகனம் 60 கிலோமீட்டர் போகணும். நமக்கு தேவை இவர் 30 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று தான் தேவை. நேரம் நிமிடத்தில் இருக்கிறதால இங்கே ஒரு மணித்தியாலம் என்று போட்டதை வந்து நிமிடத்துக்கு மாற்றி போகிறோம். ஒரு மணித்தியாலம்ன்றது 60 நிமிடம். 60 நிமிடத்தில் 60 கிலோமீட்டர் போக முடியுதுண்டா எவ்வளவு நேரத்துக்குரிய பொருத்தமான அச்சரம் டி. நீங்கள் வேறு எந்த அச்சரம் வச்சாலும் பிரச்சனை இல்லை. குறுக்க பெருக்கினா 60 டி சமன் 60 தர 30 வரும். இந்த 60 அங்கே போய் பிரித்தா 60 தர 30 60ஆல் பிரித்தோம்ண்டா 60 60 வெட்டுப்பட 30 நிமிடத்திலேயே அதே ஸ்பீடில் போயிருந்தால் போயிருக்கலாம். ஆனால் இவருக்கு இந்த மொத்த பயணத்துக்காக இவருக்கு எடுத்துக்கொண்ட மொத்த நேரம் எவ்வளவு? தூர நேர வரைவில் காட்டுது. மொத்த நேரம் 60 நிமிடம் எடுத்திருக்கு. ஆகவே மீதப்படுத்தக்கூடிய நேரம் 60லேருந்து 30 கழிச்சா பின்னுக்கு நல்ல சிலோ 30 கழிச்சிருந்தா 30 நிமிடம் அவருக்கு மீதமாக இருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, அது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தானே சிலோவாக போக வேண்டியிருக்கும், அது ஒன்றும் செய்யலாது. ஸோ அந்த அடிப்படையில் 30 நிமிடம் சேமிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அவ்வளவுதான். புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். 1 2 2 மாதிரி போய் 3 வருது. இதுக்கு நேரடியாக சொல்லக்கூடியது ஒரு புள்ளி. சூத்திரத்தை பயன்படுத்தி இருந்தாலும் சரி, நேர்விதம் இது இந்த ரைட். இதுக்கு வந்து நீங்கள் 2 புள்ளி கொடுங்கோ. இதுக்கு வந்து எங்களுக்கு 3 புள்ளி கொடுக்கலாம். ஏன்னு சொன்னாடா இதில் வந்து எங்களுக்கு அந்த 40 நிமிடம் 10 கிலோமீட்டர்ன்றதையும் காண வேண்டியிருக்கு தானே. அதனால் இதுக்கு 3 புள்ளி கொடுங்கோ. இதுக்கும் வந்து 3 புள்ளி கொடுங்கோ. ஏனெண்டா முதல்ல மொத்த தூரம் அந்த தூரத்தை போகிறதுக்கு எவ்வளோ நேரம்ன்றதுக்கு 2 புள்ளி, மீதப்படுத்தக்கூடிய நேரத்தை காண்றதுக்கு 1 புள்ளி. மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனை என்று போடுங்கோ. நாங்கள் பகுதி 1 பி முழுவதுக்கும் 50க்கு எத்தனை என்று போடுங்கோ. பகுதி 1 முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்கோம். 100க்கு எத்தனை என்றும் நீங்கள் அனுப்பலாம்.